ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். தமிழகத்தில் ஏதாவது அரசியல் பிரச்சனை எழுந்தால் அதை மடைமாற்றம் செய்ய ஹிந்தி திணிப்பு, மாநில சுயாட்சிக்கு நெருக்கடி, காவிரி நீர் பங்கீடு, முல்லை பெரியாறு பிரச்சனை என சில விவகாரங்களை திமுக ரெடியாக வைத்திருக்கும். அப்படித்தான் இப்போது மீண்டும் மொழி பிரச்சனையை திமுக அரசு கிளப்பியுள்ளது. ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கான நிதியை மத்திய அரசு வழங்கி வருகிறது. அதில் தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய சுமார் 2000 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவிக்கவில்லை என சமீபத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த விவகாரம் குறித்து வாரணாசியில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானிடம் தமிழகத்தைச் சேர்ந்த செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர், தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய கல்வி நிதி நிலுவையில் இருப்பதை அறிவேன். அரசியல் காரணங்களுக்காக தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க தமிழக அரசு மறுக்கிறது. தேசிய கல்விக் கொள்கையில் தமிழை படிக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் இருமொழிக் கொள்கை என்று மக்களை தமிழக அரசு குழப்புகிறது என்று விமர்சித்திருந்தார். மேலும் உள்ளூர் மொழிக்கே முதலிடம் என்ற தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு எதிர்க்கிறதா என்று கேள்வி எழுப்பிய அவர், தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காமல் தமிழகத்திற்கு நிதியை விடுவிக்க சட்டத்தில் இடமில்லை என்று அழுத்தம் திருத்தமாக கூறியிருந்தார். மத்திய அமைச்சரின் இந்த பேட்டிக்கு உடனே எதிர்வினையாற்றிய முதல்வர் ஸ்டாலின், இந்திய அரசமைப்பின் எந்த பிரிவு மும்மொழி கொள்கையை கட்டாயமாக்குகிறது என்று கல்வி அமைச்சரால் கூற முடியுமா என கேள்வி எழுப்பியிருந்தார். மேலும் மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டிற்கு நிதி கிடையாது என்று பிளாக்மெயில் செய்வதை தமிழர்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் என்றும் கூறியிருந்தார். துணை முதல்வர் உதயநிதியோ, தமிழ்நாட்டை சீண்டுவது தீயை தீண்டுவதற்கு சமம், சுதந்திரத்திற்கு பிறகான தமிழ்நாட்டின் வரலாற்றை படித்தாலே புரியும் என்று மத்திய அரசை எச்சரித்திருந்தார். இதற்கிடையே தனது கருத்தை வெளிப்படுத்திய அமைச்சர் செந்தில் பாலாஜி, வீட்டிற்குள் பதுங்கிக் கொண்டு தனிப்பட்ட பிரச்சனைகளை கூட மாநில சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக திரித்து திமுகவுக்கு எதிராக மட்டும் கம்பு சுத்தும் பழனிசாமி இப்போது எங்கே பதுங்கியுள்ளார் என்று மத்திய அரசை சீண்டுவது போல எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்திருந்தார். அதற்கு பதிலடி கொடுத்த அதிமுக மாஜி அமைச்சர் ஜெயக்குமாரோ, தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை விடுவிக்காத மத்திய அரசை கண்டித்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதமே எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டு விட்டார். அன்றைய தினம் புழல் சிறையில் இருந்ததால் செந்தில் பாலாஜிக்கு இது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்று கடுமையாக சாடியிருந்தார். இந்த விவகாரம் குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில், முதல்வர் உள்ளிட்ட தமிழக அமைச்சர்களின் மகன், மகள் அல்லது பேரன் பேத்திகள் படிக்கும் தனியார் பள்ளிகளில் மும்மொழிகள் பயிற்றுவிக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டு குழந்தைகள் படிக்கும் அரசு பள்ளிகளில் தமிழ், ஆங்கிலம் மற்றும் மூன்றாவதாக ஒரு இந்திய மொழி என மும்மொழிகள் கற்பிக்க கூடாதா? பணம் இருந்தால் மட்டும்தான் பல மொழிகள் கற்க வேண்டும் என்று முதல்வர் கூறுகிறாரா என்று கேள்விகளை அடுக்கியிருந்தார். திமுக கொளுத்தி போட்ட இந்த மொழி பிரச்சனை விவகாரம் ஏதோ சமூக வலைத்தளத்தில் வார்த்தை போருடன் முடிந்துவிட்டதா என்றால் இல்லை. தஞ்சை அருகே நாஞ்சிக்கோட்டை என்ற ஊரில் இருமொழி கொள்கைக்கு ஆதரவாகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் கோலப்போட்டி நடத்தும் வரை அது சென்றுள்ளது.
இப்படி அரசியல் கட்சிகளுக்கு இடையே நடக்கும் போட்டா போட்டியில் பாதிக்கப்படுவது தமிழக அரசு பள்ளிகளில் படிக்கும் ஏழை எளிய மாணவர்கள்தான். திமுகவினர் சொல்வது போல தேசிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி திணிப்பு இருக்கிறதா என்று தேடி பார்த்தால் 66 பக்கங்கள் கொண்ட தேசிய கல்விக் கொள்கை புத்தகத்தில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் ஹிந்தி என்ற வார்த்தையே இருக்கிறது. கணிதம், அறிவியல், சமூக அறிவியல், ஹிந்தி, ஆங்கிலம் மற்றும் மாநில மொழியை கற்பிக்கும் அரசு பள்ளிகளுக்கு நிதி ஒதுக்கப்படும் என்று பொருள்படும்படி அந்த வாக்கியம் உள்ளது. தமிழகத்தில் இருக்கும் போது ஹிந்தி தெரியாது என்று கூறிய நடிகர் சூர்யா சமீபத்தில் மும்பையில் இருக்கும் பள்ளியில் கல்வித்தரம் நன்றாக இருக்கிறது என்றும் தனது குழந்தைகள் ஹிந்தி கற்பதாகவும் ஒரு நேர்காணலில் பேசியது கவனம் பெற்றது. உங்கள் வீட்டு பிள்ளைகள் மட்டும் பல மொழிகளை கற்க வேண்டும், ஏழை வீட்டு பிள்ளைகள் கற்கக்கூடாதா என்று நெட்டிசன்கள் சரமாரியாக அவரை விமர்சித்திருந்தனர். சரி, திமுகவின் இந்த முடிவால் பாதிக்கப்படுவது யார் என்றால் அரசு பள்ளிகளில் படிக்கும் அப்பாவி மாணவர்கள்தான். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்ட குஜராத்தில் PM ஸ்ரீ திட்டத்தின் கீழ் 514 பள்ளிகள் பயனடைந்துள்ளன. அதேபோல உத்தரப்பிரதேசத்தில் 1876 பள்ளிகளும், ராஜஸ்தானில் 738 பள்ளிகளும் இந்த திட்டத்தால் முன்னேறியுள்ளன. திமுக அங்கம் வகிக்கும் இந்தி கூட்டணி ஆளும் மாநிலங்களான கர்நாடகாவில் 624 பள்ளிகளும், ஹிமாச்சல் பிரதேசத்தில் 207 பள்ளிகளும் பயனடைந்துள்ளன. தமிழகத்தில் மட்டும்தான் மாநில அரசு பள்ளிகள் எதுவும் PM ஸ்ரீ திட்டத்தால் பயனடையவில்லை. அதற்கு காரணம் புதுமைவாதம் பேசக்கூடிய ஆட்சியாளர்களின் பழமை கொள்கை முடிவுதான். அரசு பள்ளியில் கான்கிரீட் விழுந்து மாணவர் காயம், போதிய மாணவர்கள் இல்லாததால் அரசு பள்ளி மூடல், அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்க சிரமப்படும் மாநில அரசு என்று பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கும் குறைபாடுகள் குறித்து வாரத்திற்கு ஒரு தலைப்புச் செய்தியாவது வரும் நிலையில் மத்திய அரசுடன் வீணாக முரண்டு பிடிப்பது சரிதானா என கல்வியாளர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். தமிழகத்தை தாண்டி சென்றால் ஆங்கில அறிவு மட்டுமே போதுமானது என்ற பிம்பம் பல நேரங்களில் உடைந்துள்ளது. சீனா, ஜப்பான், இஸ்ரேல், ரஷ்யா மற்றும் சில ஐரோப்பிய நாடுகள் என ஆங்கிலம் செல்லுபடியாகாத பல நாடுகள் உலகில் உண்டு. திராவிட நாடு, ஹிந்தி எதிர்ப்பு, வட மாநிலத்தவர் மீது வெறுப்பு என்பது போன்ற உணர்வுகளை மக்களுக்கே தெரியாமல் அவர்களின் ஆழ்மனதில் திணிப்பதாக பாஜகவினர் குற்றம் சாட்டுகின்றனர்.